என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்கு ஒரு முக்கியமான வாக்கினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம். உன் அம்மா என்றுமே உனக்கு ஒரு நல்ல விஷயங்களைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்கின்றதை நீ மனதார கேட்டு இந்த அம்மாவின் வாக்கின்படி நடந்தால் போதும். உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்து விடும். நீ யாரை அதிகம் நம்பினாயோ, யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ, அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா? நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாயோ, அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் என் பிள்ளையே, இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்கின்றது. அதற்கு காரணம், அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனையை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களில் நீ தொலைத்து விட்டாய். என் தங்கமே, மனமாறுதல் கூட அடைய முடியாமல் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய். மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வேறு விதமாக நடந்துவிட்டது. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை. இவையெல்லாம் இன்று எங்கே உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது தெரியுமா? இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதற்காக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு என் பிள்ளையின் வாழ்க்கை இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது. என் குழந்தையே, உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும். என் பிள்ளையே, என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரினுடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ, ஊர் என்ன பேசும் என்றோ, சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் வரும் என்றோ, குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ ஒரு துளியாவது எண்ணி பார்க்க வேண்டாமா? எப்படியெல்லாம் ஒருவரினுடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கும், எத்தனை இழிவான எண்ணங்கள் இருந்திருக்கின்றது. ஒரு முறை என் குழந்தை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருந்திருக்குமே. மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு வந்திருக்கின்றது. இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கைக்குள் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் அந்த பெயர் மறையாது. என் அன்பு தங்கமே, உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன். இவர்களுக்குள்ளான தொடர்பு இதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை. என் தங்க பிள்ளையே, அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மனசந்தோஷம்தான் அடைய வேண்டும். என் குழந்தையே, இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளுக்கும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதுவும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனால் இது எதிர்பாராத ஒரு கொடுமை அல்லவா? முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும்.
இப்பொழுது ஆரம்பம் என்பதனால் என் குழந்தையே, நீ தாங்கிக் கொள்ள முடியாது தவித்து கொண்டு நிற்கின்றாய். ஆனால் இந்த சூழ்நிலை மாறும், இந்த காலம் மாறும். அது மட்டுமல்ல, உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கு அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நம்பிக்கை துரோகத்தில் செய்தவர்களின் நிலைமையை கண்டால் உன் அம்மா எனக்கே அத்தனை பரிதாபமாக உள்ளது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, யாருடைய பேச்சினையோ கேட்பதற்காக, யாருடைய மனதையோ காயப்படுத்துவதற்காக அல்லது சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ, இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அவர்களுக்கு அவர் நம்பிய உறவு அதிகமாக காண்பித்து கொடுத்துவிட்டது. என் செல்ல பிள்ளையே, ஏன் இப்பொழுதெல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனினுடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. உன் அம்மா நான் சொல்வது, இந்த இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இப்பொழுது வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கே கொடுக்கின்றவர்களை உன் தாயானவள் நான் ஒரு நாளும் நன்றாக இருக்கும்படி செய்ய மாட்டேன். என் தங்கமே, நீ வேண்டுமானால் அவர்கள் உன் உறவு என்று அவர்கள் செய்த துரோகத்தை நீ மறந்துவிடலாம். ஆனால் ஒரு நாளும் உன் அம்மாவினுடைய பாவ கணக்கிலிருந்து அது விலகியே விடாது. என் தங்கமே, நீ மற்றவர்களிடத்தில் இரக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய். ஆனால் அவர்களுக்கான விதை துரோகத்தில் அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருந்தால் வாழ்க்கையே முள்செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது. அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியும்? அவர்களின் வினைப்பயனை அவர்களே அனுபவிக்கின்றார்கள். என் தங்கமே, அனுபவித்து கொண்டும் இனிமேல் இருக்க போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்ட காலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு, நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதனை நீ சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசிய இவர்களினுடைய எண்ணங்களை நீ ஒருபொழுதும் உண்மை என்று ஆக்கிவிடாதே. அந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளாதே. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும். உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்று அவர்களே வருந்தி உன்னிடம் வந்து சேர்வார்கள். என் தங்கமே, இது இந்த அம்மாவினுடைய சத்திய வாக்கு. அவர்கள் முழுவதுமாக வருந்த போகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து போய் இருக்கின்றது என்றும், இனி மீண்டும் சரியாக்குவது என்பது முடியாத காரியம் என்றும் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்பிய உறவு அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அதனால் என் தங்கமே, இனி உன் அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒன்று ஒருவரினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை உன் தாயானவள் இன்று நான் பழிக்கும்படி வைத்திருக்கின்றேன். உன் அம்மா நான் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடி ஆகும்
பருவமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது உனக்கான பதிவாகும். என் செல்ல குழந்தையே, உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு இன்று நான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் என் வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை நீ எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் தாயானவள் நான் உன்னோடு இன்று பேச வந்திருக்கின்றேன். நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் அம்மா சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதை மட்டுமல்ல, எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரையே பார்க்க மாட்டாய் என் தங்க குழந்தையே. இது போன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் தாயானவள் நான் செய்து கொடுக்க போகின்றேன். ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விடுகின்றார்கள். உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தி விடுகின்றார்கள். அதையும் நீ நம்பி விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை நீ தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நரகமா என்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கின்றது அல்லவா? என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே, உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலமும் என் அப்பன் என் தாயானவளும் பதில் கொடுப்பாள் என்று அன்று நீ சொன்னாய் அல்லவா? அதை நான் கண்குளிர பார்ப்பேன் என்றும் என் அன்பு குழந்தையே, அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாய் அல்லவா? அந்த சாபத்தை இன்று நான் உனக்கு நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன். அதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு காரணம் அவனினுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டதுதான். அத்தனை பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்துவிட்டு செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண்பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களினுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது, எவ்வளவு வேதனைப்பட்டது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க போகின்றது. உன்னுடைய இதயம் அன்பானது, உண்மையை மட்டுமே பேசக்கூடியது என்பதனால் தான் இன்று இத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காகவே அனைத்து விஷயங்களையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுதுமே வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆனால் என் பிள்ளை யாராவது நினைத்தாலும், என் பிள்ளையை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும், எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் கூட உன் தாயானவள் நான் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக நான் தண்டித்தே தீருவேன். அவர்கள் வாழ்க்கையில் நான் தண்டனையை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் கண் முன்னாலே இது நடக்கப் போகின்றது. இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்க போகின்றது. ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் தாயானவள் நான் இன்று கொடுக்க போகின்றேன். அது என்ன தெரியுமா?
அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகின்றாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகின்றது. இருந்தாலுமே இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் உன்னிடம் சொல்கின்றேன். ஒரு விபத்தை சந்திக்கப் போகின்றார். அவரவர் கர்மவினை காரணமாக இந்த விபத்தானது ஏற்படுத்தப்பட போகின்றது. வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரிய போகின்றது. அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தையின் மனதில் என் அன்பு குழந்தை உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாமே இப்போது அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா என் செல்ல குழந்தையே? இல்லை, வாழத்தான் உன் தாயானவள் நான் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே. உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம்தான் எடுத்துக்கொள்ளும். ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது என் செல்ல குழந்தையே. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களும் வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகின்றது. அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்காது. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் வாய்ந்த ஒரு மனிதர்களாக மாறிவிட்டார்கள். காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகின்றதோ அதுபோலத்தான் இவர்களினுடைய நிறத்தையும் குணத்தையும் மனதையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். 5இல் வளையாதது 50இல் மட்டும் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. எப்படி நம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகின்றதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதும் மாற்றவே முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன் என் தங்க குழந்தையே. கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டத்தான் போகின்றேன். இதை கேட்டு நீ அழுகக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் நான் உன்னிடமே இருந்து கொண்டிருக்கின்றேன்.